Taste the Daily. சென்னை எழும்பூரில் நெல் கொள்முதலுக்கான கிரயத் தொகையை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே அரசுத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் 15 நாட்களுக்குள் கிரயத் தொகை தரப்படும் என அறிவிக்கப்பட்டது. தங்களின் போராட்டத்தை திசை திருப்ப இதுபோன்ற பதிலை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டியன், நெல் கொள்முதலில் 800 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் விவசாயிகளுக்கு 15 நாட்களுக்குள் அளிக்க வேண்டிய தொகை முழுவதுமாக வர வேண்டும் என வலியுறுத்தினார். அவ்வாறு அளிக்க தவறும் பட்சத்தில் தமிழகத்தில் ஆட்சி மாறும் காட்சி விரைவில் தெரியும் என PR பாண்டியன் எச்சரித்தார். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். விவசாயிக்கு துரோகம் பண்ணினவன் யாரும் நன்றாக இருந்ததாக சரித்திரம் கிடையாது. உணவளிக்கிற விவசாயிகளுக்கு துரோகம் செய்யாமல் ஆட்சி நடத்தினால உங்கள் ஆட்சிக்கு நல்ல பேர் வரும். விவசாயிகளை வீதியில் விட்டு அவங்க நெல்லையும் சூறையாடிட்டு அவங்க நெல்லையும் கொள்ளையடிச்சிட்டு துரோகம் இழைச்சிட்டு நீங்கள் டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு எப்படி விவசாயிகள் முகத்தில் முடிக்க முடியும்? சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு அகற்றுவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். 5வது அவென்யூ பகுதியில் உள்ள கழிவுநீர் பாதாள சாக்கடையில் கடந்த ஒரு வாரமாக அடைப்பு உள்ளதாகவும் அதனை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடி துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு நீக்க ஒவ்வொரு குடும்பமும் 350 ரூபாய் லஞ்சமாக வழங்க வேண்டும் என அரசு அதிகாரிகள் கேட்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் விளிம்பு நிலை மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்காமல் வஞ்சித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவாய் எடுக்க மாட்டேன்றாங்க. வீட்டில் ஃபுல்லாக பாத்ரூம் ரொம்ப தண்ணி மேலே, டாய்லெட்லாம் அப்படியே மேலே மெதிக்க வந்துடுது. நான் பிள்ளைங்களை வச்சுன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் காலையில் ஸ்கூலுக்கு அதுங்களால போக முடியல, குளிக்க முடியல, டாய்லெட் போக முடியல, பாத்ரூம் போக முடியல, வீட்டு உள்ள உக்காந்து சாப்பிட முடியல. அவ்வளோ நாற்றம் அடிக்குது. எங்களால் வெளியவே போக முடியல, ஒரு பாத்திரம் கூட கழுவ முடியல. பிள்ளைங்க வந்தால் லோல் படுதுங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடுதுங்க. ஒரு அர்ஜென்ட்டா ஒரு வயிற்ற வலின்னா கூட எங்கேயும் போக முடியல. வயசு பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். கவர்மெண்ட்ல வாடகை கட்ட சொல்றாங்க, அது நியாயமான வார்த்தை. கட்டுறோம் 300 ரூபாய். இப்போ தனியாக அவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து இந்த ஒரு வருஷமா எங்களுக்கு 300 ரூபாய் கட்டணும், ஆஃபீஸில் 250 ரூபாய் கட்டணும். அப்போ தான் நாங்கள் ட்ரைனேஜ் எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அன்றாங்க சட்டமாக பேசுகிறாங்க சார். நாங்கள் குழந்தைங்க வச்சுக்கிறோம், சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. அந்த ட்ரைனேஜ் நிறைஞ்சு வந்து எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறோம், போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு வராங்களாண்ட. நீங்கள் கட்டுங்க, நாங்கள் அப்போ தான் வந்து எடுப்போம். நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்களோ அத்தனை வீடு 350 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க சார். இது என்ன நியாயம்? ஏதோ கவர்மெண்ட்டில் கட்ட சொன்னாங்க 300 ரூபாய், அதை கட்டுறாங்க. இது தனியாக வர யாரை கேட்டுக்கான்னு சங்கன்னு ஒருத்தனை குத்துக்குறாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் தூய்மை பணியில் ஈடுபடுத்தும் விடிய அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு அமைந்ததிலிருந்து முறையான திட்டமிடல் இல்லாததால் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் சாக்கடைகள் அடைத்து மழைநீர் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் அடைப்புகளை சரி செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு சாதனங்களை கூட விடிய அரசு வழங்குவதில்லை என குற்றச்சாட்டு இருந்து வந்தது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் ஒட்டமெத்தையில் தூய்மை பணியாளர் ஒருவர் பாதுகாப்பு உபகரணமின்றி வெறும் கையால் கழிவுகளை சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி ஸ்டாலின் மாடல் அடித்தட்டு மக்களை நடத்தும் லட்சணத்தை பறைசாற்றியது. திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் உள்ள மஞ்சள் துணிப்பை விற்பனை இயந்திரம் பழுதடைந்தது குறித்து மக்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். விடியா திமுக அரசு நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் 10 ரூபாய்க்கு மஞ்சள் துணிப்பை வழங்கும் இயந்திரத்தை நிறுவியுள்ளது. இந்த இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு பைகள் இருப்பு இருந்த போதிலும் 10 ரூபாய் செலுத்தியும் பைகள் வராததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். எனவே பழுதடைந்த இயந்திரத்தை மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் ஏன் வைத்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய அவர்கள், தாமிரபரணி தண்ணீரை கூட ஒழுங்காக விநியோகம் செய்ய முடியாத நெல்லை மாநகராட்சி மஞ்சள் பை இயந்திரத்தை மட்டும் ஒழுங்காக பராமரிக்குமா என அதிருப்தியை வெளிப்படுத்தினர். மேலும் இது மறைமுக உண்டியல் வசூல் என பகிரங்கமாக குற்றம் சாட்டி மாடல் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதுடன் சரியான செயல்பாட்டில் கவனம் செலுத்த கோரிக்கை விடுத்தனர்.